கச்சத்தீவு பிரச்சனைக்கு, மீனவர்கள் பிரச்சனைக்கு வெறும் கடிதம் மட்டும் எழுதிட்டு திமுக அரசு கப்சிப்புன்னு இருக்கு. இதற்கு நிரந்தர தீர்வு தேடுவதே நம்முடைய குறிக்கோள் அப்படின்னு நடிகர் விஜய் பேசியிருக்கிறார். சரியா? இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, 14 வருஷத்துக்கு முன்னாலேயே இத பத்தி நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சிலாகிச்சு பேசுறீங்களே, இதற்கான நிரந்தர தீர்வு ஏதாவது நீங்க கையில வச்சிருக்கீங்களா? அப்படின்னு கேட்டா, அது அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா, நிரந்தர தீர்வு என்ன? அதை நோக்கி எப்படி போகணும்? இந்த பிரச்சனையோடைய தன்மை என்ன? அப்படிங்கிறதே அவங்களுக்கு புரியாது. அப்படி புரிஞ்சாதானே அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு சொல்ல முடியும். அப்போ தாவேகா தலைவர் விஜய் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். மேடை ஏறி எதிர்க்கட்சிகளை விமர்சித்து பஞ்ச் டயலாக் பேசுறது பிரமாதம் இல்ல சார். அதை எல்லா அரசியல்வாதிகளும் செஞ்சுருவாங்க. அதை தாண்டி ஆக்கப்பூர்வமான தீர்வு ஏதாவது இருந்ததுன்னா, தயவு செஞ்சு அடுத்தடுத்து வர பிரச்சாரங்கள்ல அத பத்தி பேசுங்க. அப்போ மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படின்னு நீங்க பேசுறதெல்லாம் வெறும் வெற்று கூச்சல் அப்படிங்கிறத மக்கள் காலப்போக்குல உணர்ந்துக்குவாங்க.